Hi guys, welcome back to a new video. CSK ரீசெண்டாக நேற்றுல சொல்கிற ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஸ்பென்சர் ஜான்சன் சைன் பண்ணியிருந்தாங்க. இஸ் ஸ்பென்சர் ஜான்சன் குட் சைனிங்? சிஎஸ்கேயோட கரண்ட் டெத் போலிங் இஷ்யூவை ஸ்பென்சரால் சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேசுவோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோக்கு லைக் தள்ளிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். April 9 கேரளாவில் எலெக்ஷன்ஸ் நடக்க போகிறது இல்லையா? ஸோ கேரளாவோட எலெக்ஷன்ஸ்க்காக இப்போ சஞ்சு சாம்சன் வந்து கேரளாவுக்கு போயிருக்காரு. அண்ட் கேரளாவில் வந்து ஒரு சின்ன கிரிக்கெட் மேட்ச்லாம் வேறு பசங்களோட ப்ளே பண்ணியிருக்காருங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் வேறு ஆன்லைனில் ஷேர் ஆகியிருந்தது. ஸோ மோஸ்ட்லி திரும்ப சிஎஸ்கேட கேம்பை April 9 ஈவினிங் ஜாயின் பண்ணுவார்னு நம்புகிறேன். சிஎஸ்கே ஜிசி மேட்ச்க்கு போத் டெவால்வர்ஸ் அண்ட் தோனி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்குது. ரெண்டு பேருமே ஃபுல் ஃபிட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோட லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து கிரிக் பஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்எஸ் தோனியோட ஃபிட்னஸ் சிச்சுவேஷன் வந்து அதே மாதிரி தாங்க இருக்குது. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவர் மேட்ச் ஃபிட்டாக ரெடி ஆகிறதுக்கு இஸ் நோவர் அப்படிங்கிற மாதிரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தோனி கரண்ட்டாக ரீஹேபில் இருக்காரு. ஸோ எங்களால் எவ்வளோ டைம்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி நம்ம சிஎஸ்கே சிஓ காசி விஸ்வநாதன் சார் சொல்லியிருக்காரு. தென் பிரவுஸோட கதைக்கு வந்தோம்னா, பிரவுஸ் வந்து சீசனோட தொடக்கத்தை வந்து சைட் ஸ்ட்ரெயின் காரணமாக மிஸ் அவுட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு மேட்ச்சில் மிஸ் அவுட் பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது மேட்ச் மிஸ் பண்ணார். அண்ட் ஈவன் இப்போ தேர்ட் மேட்சுமே மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபோர்த் மேட்ச்லேயாவது அட்லீஸ்ட் அவர் ரிட்டர்ன் ஆவார்னு பார்த்தா இப்போ வரைக்கும் அதுலேயுமே ஒரு வந்து ஃபுல் கிளாரிட்டி கிடையாது. அஃப்கோர்ஸ் ஃப்ளெமிங் வந்து சொல்லிட்டாரு நெக்ஸ்ட் கேமுக்கு கண்டிப்பாக வந்து இஸ் ஹோப்ஃபுல் தான். அவர் வந்து இன்னொரு 5 days டைம் இருக்குது, அதனால் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இப்போ காசி சாருமே அதான் சொல்லியிருக்காரு, நெக்ஸ்ட் கேமுக்கு ஒரு ஃபியூ டேஸ் டைம் இருக்குது அண்ட் வி ஆர் ஹோப்ஃபுல் தட் ஹி வில் பி அவைலபிள். எல்லாமே அவரோட ரெக்கவரி ப்ராக்ரஸை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பிரவுஸ் இஸ் கம்மிங் பேக். தோனிக்கு ஸ்டில் 1 more வீக் தேவைப்படுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறதுனால தோனி மோஸ்ட்லி வந்து April 14 நடக்க போகிற கேகேஆர் மேட்ச்சுக்குமே வந்து இப்போ டவுட்ஃபுல்லாக தான் இருக்காரு. டிசி மேட்ச்சு கண்டிப்பாக ப்ளே பண்ண மாட்டார். லெட்ஸ் see April 14 அன்னைக்கு கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிற ஹோம் மேட்ச்சில் தல தோனி ப்ளே பண்ணுறாரான்னு. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், பிரவுஸ் யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறாருன்னு, யாருக்கு பதிலாக 11க்குள்ளே வர போகிறாருன்னு. சிஎஸ்கே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் யோசிச்சாங்கன்னா இன் பிளேஸ் ஆஃப் கார்த்திக் சர்மா டெவால் பிரஸை எதிர்பார்க்கலாம். கார்த்திக் சர்மாவுக்கு நம்ம வாய்ப்புகள் கொடுத்தாச்சு. 3 மேட்சஸாக கன்சிஸ்டண்ட்டாக வந்து லோ ஸ்கோர்ஸ்க்கு ஆட்டம் இழந்திருக்கார். ஸோ மோஸ்ட்லி கார்த்திக் சர்மாவை தான் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிஎஸ்கே லாஸ்ட் 2 மேட்சாகவே அவங்களோட ஃபுல் ஓவர்சீஸை 11ல் யூஸ் பண்ணுறது கிடையாது. பிபிகேஸ்க்கு எதிராக 2 ஓவர்சீஸ் தான் 11ல் இருந்தாங்க. அண்ட் ஆர்சிபிக்கு எதிராக வந்து 3 ஓவர்சீஸ் இருந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்தாவது வந்து நம்மளோட ஃபுல் 4 ஓவர்சீஸ் 11ல் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். டெவால் பிரஸ், மேட் ஹென்ரி, நூர் அகமது அண்ட் ஜேமி ஓவர்டன். இவன் தான் சிஎஸ்கே கிட்ட இந்தியன் பேஸ் ஆப்ஷன்ஸ் லைக் குர்ஜப்ரீத் சிங், மேட் ஹென்ரி ஆர் ஈவன் ராமகிருஷ்ண கோஷ் இருந்தாலுமே சிஎஸ்கே ஓன்ட் ரீப்ளேஸ் மேட் ஹென்ரின்னு தான் ஃபீல் பண்ணுறேன். ஸ்பென்சர் ஜான்சனோட அரைவலுக்கு அப்புறமா தான் சிஎஸ்கே மேட் ஹென்ரி ட்ராப் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. டில் தென் கண்டிப்பாக மேட் ஹென்ரி 11ல் இருப்பார். அண்ட் சிஎஸ்கே ஏன் இந்த இந்தியன் பேஸ் ஆப்ஷன்ஸ் மேலே ட்ரஸ்ட் வைக்க மாட்டாங்க, மேட் ஹென்ரியோட மோசமாக இவங்க பவுல் பண்ணிட போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கே அவங்களோட ப்ராக்டிஸ் பார்த்ததுக்கு அப்புறமா மேபி இம்ப்ரெஸ் ஆகியிருக்க மாட்டாங்க. அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அண்ட் மோர் ஓவர் இந்த முகேஷ் சௌத்ரிலாம் வந்து நம்ம லாஸ்ட் இயரே பார்த்துட்டோம். அவர் டிசிக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண அந்த மேட்ச்சில் 50 runs கன்சீட் பண்ணியிருந்தார். அவரோட 4 overs பவர் பிளேலையுமே பவுல் பண்ணியிருந்தார். செகண்ட் ஓவர் அந்த மேட்ச்சில் மட்டுமே வந்து 19 runs போயிருக்கும். அபிஷேக் போரல் வந்து முகேஷ் சௌத்ரி டார்கெட் பண்ணியிருப்பாரு. 2022 சீசனில் இருந்த முகேஷ் சௌத்ரி இப்போ இருக்கிற முகேஷ் சௌத்ரிக்கு எக்கச்சக்கமான டிஃபரன்ஸ் இருக்குது. ஏணி வச்சா கூட எட்டாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்ஜுரிஸ் ரூயின்ட் இஸ் கரியர்னு சொல்லுவேன். இன்ஜுரிஸ்க்கு முன்னாடி ஹி வாஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கை. 2022 சீசன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த சீசனில் வந்து எம்ஏ அண்ட் சிஎஸ்கே வந்து நம்ம டிஒய் பாட்டில் ஸ்டேடியமில் ப்ளே பண்ணப்போ 3 overs 19 runs கொடுத்து 3 wickets எடுத்திருப்பாரு. அந்த கேமில் அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டுமே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. தென் ராமகிருஷ்ண கோஷ் பற்றி பார்த்தோன்னா இந்த டொமஸ்டிக் சீசனில் அவரோட ஃபார்ம் எக்ஸ்ட்ரானரியாக இருந்திருக்கு. விஜயசர் ட்ராஃபியில் எஸ்பெஷலி ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு அகேன்ஸ்டாலாம் வந்து ஒரு 7 wicket எடுத்து மாஸ் காட்டியிருப்பாரு. ஈவன் வித் பேட் ஆல்சோ மகாராஷ்டிராக்காக நிறைய நாக்ஸ் அடிச்சாரு. லாஸ்ட் வருஷமே அவரோட டெபியூ இன் ஐபிஎல் சீசன் எதிர்பார்த்தேன், பட் கிடைக்கல. நிறைய ஃபேன்ஸ் அவர் ரொம்ப ஹையாக ரேட் பண்ணுறாங்க. ஈவன் டியூரிங் த ப்ராக்டிஸ் செஷன் ஒன் ஆஃப் அவர் கோச்சஸ் ஐ திங்க் ஸ்ரீதரன் ஸ்ரீராம்னு நினைக்கிறேன், அவருமே வந்து ராமகிருஷ்ண கோஷை பற்றி புகழ்ந்து பேசியிருப்பாரு. பவர் பிளே அண்ட் ஈவன் ஸ்லாக் ஓவர்ஸில் பவுல் பண்ணி பார்த்துருக்கேன். லோவர் ஆர்டரில் உங்களுக்கு ஒரு ஹேண்டி ஹீட்டர் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ராமகிருஷ்ண கோஷால் வந்து அது டெலிவர் பண்ண முடியும். க்ரூஷியலான ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. ஐ திங்க் சிஎஸ்கேவால் இந்த வருஷம் ஒரு யூனிக் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண முடியும். பிளேயிங் லெவலில் எல்லாமே இந்தியன் பிளேயர்ஸோட போகிறது. பட் ப்ராக்டிகலி இது இம்பாசிபிள் தான் நினைக்கிறேன். பிகாஸ் நெக்ஸ்ட் கேம் வரை டெவால் பிரஸ் ரிட்டர்ன் ஆகிடுவார். ஸோ கண்டிப்பாக டெவால் பிரஸ் வந்து எல்லா மேட்ச்லையும் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறப்போ கண்டிப்பாக 11 இந்தியன் பிளேயர்ஸோட போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பை த வே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? மேட் ஹென்ரிக்கு பதிலாக சிஎஸ்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போகணுமா? பிளேயிங் லெவலில் யாரை சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. பை த வே நேற்றுக்கு ட்விட்டரில் அகில் ஹசனுக்கு சைட் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் பரவிட்டு இருந்தது. அந்த நியூஸ் ஃபேக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்றுக்கு அகில் ஹசன் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் சிஎஸ்கேயுமே வந்து நேற்றுக்கு இந்த நியூஸ்லாம் பரவிட்டு இருந்தப்போ வந்து ட்ரைனிங் செஷனோட ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் அகில் ஹசனோட ஃபோட்டோவுமே ரிலீஸ் பண்ணி ஓகே அவர் வந்து இன்ஜுரிலாம் ஆகலை, அவர் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்கார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ ஸ்பென்சர் ஜான்சன் பற்றி பார்ப்போமா? ஸோ சிஎஸ்கே
சிஎஸ்கே நேத்தன் எல்லிஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த ஸ்பென்சர் ஜான்சனை சைன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபேன்ஸுக்கு மிக்சட் ரியாக்ஷன்ஸ் தான். இவரால் நல்லா பவுல் பண்ண முடியுமா, டெத் ஓவர்ஸில் எப்படி பவுல் பண்ணுவார் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாகவே இருக்குது. ஜிடி அண்ட் கேகேஆர்ன்ற மாதிரி ஃப்ரான்ச்சைசிஸ்க்காக ப்ளே பண்ணியிருக்காரு. ஜிடிக்காக அவரோட முதல் இயரில் பார்த்தோன்னா வந்து ஜிடி vs எம்ஐ கேமில் ப்ளே பண்ணியிருப்பாருங்க. அந்த கேமில் வந்து அவரோட ஸ்பெல் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஓவர்ஸில் 25 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. வெல்கம் டு த கிரீஸ் ஜென்டில்மேன் என்ற மாதிரி ஸ்பென்சர் ஜான்சன் அவரோட முதல் பால் ஆஃப் ஐபிஎல் கரியரில் நம்ம டெவால் பிரஸ் ஒரு 6ஓட தான் தொடங்கியிருப்பாரு. அவரோட முதல் ஓவர்லேயே 17 ரன்ஸ் போயிருந்தது. ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ஸ்டார்ட் டு ஐபிஎல் கரியராக தான் இருந்துச்சு. 10th ஓவர் தாங்க ஃபர்ஸ்ட் ஓவர் பவுல் பண்ணியிருப்பாரு. தென் அவரோட செகண்ட் ஓவர் வந்து ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஃபேஸில் வந்திருக்கும். அந்த மேட்ச்சில் ஒரு 2 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. அந்த 2வது ஓவர் வந்து 19th ஓவர் அப்போ பவுல் பண்ணியிருப்பாரு. எம்ஐக்கு 2 ஓவரில் 27 ரன் தேவையாக இருந்துச்சு. ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஃபேஸில் பவுல் பண்ணுறதுக்கு வந்தார். அவர் மேலே வச்ச அந்த ட்ரஸ்ட்டை வீணடிக்கல. அந்த ஓவரில் வெறும் 8 ரன் கொடுத்து போத் திலக் வர்மா அண்ட் ஜெரால்ட் கோஜியோட விக்கெட் எடுத்திருப்பாரு. ஜிடி அந்த மேட்ச்குள்ள திரும்ப வந்ததுக்கான ஒரு ரீசனாக ஸ்பென்சர் ஜான்சன் இருந்தார். அந்த மேட்ச் ஜிடி வின்னும் பண்ணியிருப்பாங்க. ஸ்பென்சர் கிட்ட இருக்கிற அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தோம்னா நல்ல டாலான ஃபாஸ்ட் பவுலர், 145+ கிளாக் பண்ண முடியும் அண்ட் லெஃப்ட் ஹேம் ஆங்கிள் வேறன்றதுனால கண்டிப்பாக பேட்டர்ஸ் ட்ரபிள் ஆவாங்க. அது ESPN கிட்ட ஸ்பென்சர் ஜான்சனோட டொமஸ்டிக் கோச் வந்து பேசியிருக்காரு. அதில் வந்து சில இம்பார்ட்டன்டான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸ்பென்சருக்கு ஃபர்தராக இந்த பேக் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு வந்து அவரோட பவுலிங் ஆக்ஷனில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறாங்களாம். அண்ட் அட் திஸ் மொமெண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் வந்து ஹாஃப் த ஸ்பீட் தான் பவுல் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. எஸ், இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு 3 to 4 வீக்ஸ் ஆகிருச்சுங்க. ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் பைனோ வந்து ஃபுல்லி ரெக்கவர் ஆகியிருப்பாரு. ஏப்ரல் 21லேருந்து 23 ஜாயின் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஐ ரியலி ஹோப் ஸ்பென்சர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு. எனக்கு என்ன புரியணும்னா, இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிற ஒரு பிளேயர் இப்போ கூட ஃபுல்லி ரெக்கவர் ஆகிட்டாரான்னு தெரியல. அண்ட் ஹாஃப் த ஸ்பீடில் தான் பவுல் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை சைன் பண்ணுறதுல தேர் இஸ் எனி லாஜிக்கானு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. த ஒன்லி குட் திங் இஸ் அவருக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் சிஎஸ்கே ஜாயின் பண்ணதை நினச்சி ஹி வாஸ் குவைட் ஹாப்பி. அதனால தான் வந்து நான் பிலீவ் பண்ணுறேன் ஸ்பென்சரால் ஏதாவது செய்ய முடியும்னு. அதுக்காக சிஎஸ்கே டெத் பவுலிங் இஷ்யூவை சால்வ் பண்ணுற அளவுக்குலாம் ஒரு பெட்டரான பிளேயராக இருப்பாரான்னு தெரியல. பட் நான் முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன், அந்த எம்ஏ vs ஜிடி மேட்ச்சில் என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு. கண்டிப்பாக டெத்தில் அவரால் பவுல் பண்ண முடியும். அதுக்காக தான் சைனே பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இருக்கிற கண்டிஷனில் கேனி பவுல் அதுதான் வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. சரி, ஓகே கேஸ், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஸ்பென்சர் ஜான்சனால சிஎஸ்கேட டெத் பவுலிங் இஷ்யூவை சால்வ் பண்ண முடியுமா? உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், ஷியர்ஸ், பாய்.